Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் கன்சால்டேஷன் அண்ட் செட்டில்மெண்ட்டில் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. அதை அடிக்கடி மீன்ஸ் இந்த மெத்தடில் அடிக்கடி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்லாம் சேம் டிகிரி ஆஃப் கன்சால்டேஷன் இருக்கும். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். பட் இதுவே வேறு டிஃப்ரெண்ட் கன்சால்டேஷன் இருந்தால் அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2016 ரெகுலேஷன் 2013 கேட்டிருக்காங்க. ப்ளஸ் நவம்பர் டிசம்பர் 2015 ரெகுலேஷன் 2013 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். A 8 meter thick clay layer which is single drainage settles by 120 mm in 2 years. அதாவது சைட்லேயே சொல்லிட்டாங்க, ஃபீல்டுலேயே ஒரு 8 மீட்டர் திக்னஸ் இருக்கிற clay லேயரு 120 mm செட்டில் ஆகுதான் 2 வருஷத்தில் 2 இயர்ஸில். The coefficient of consolidation of the thin clay was found to be 6 into 10 power minus 3 centimeter square per second. Calculate the likely ultimate consolidation. Ultimate means final consolidation தான், ஓகேங்களா? Consolidation settlement and find how long it will take to undergo 90% of the settlement. ஓகே, 90% செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், ப்ளஸ் அல்டிமேட் கன்சால்டேஷன் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு கொஷனில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாலாம் எடுத்து எழுதிக்கலாம். திக்னஸ் D ஈக்குவல் டு 8 மீட்டர் சிங்கிள் ட்ரைனேஜ்னே அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் டைரெக்டாக கொடுத்துருக்க வேல்யூ எடுத்துக்க வேண்டியதான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சால்டேஷன் C பேஸ் V ஈக்குவல் டு 6 into 10 power 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டு. ஃபஸ்ட்டு டைம் 1, அதாவது 2 இயர்ஸாக இருக்கும்போது செட்டில்மெண்ட்டு 120 mmன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நமக்கு கொடுத்துருக்க டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் டேக்கன் ஃபார் 90% ஆஃப் கன்சால்டேஷன் அது முதல்ல கண்டுபிடிக்கிறோம். நமக்கு 90% ஆஃப் கன்சால்டேஷனுக்கு டைம் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 60%க்கு வேறு ஃபார்முலா, லெஸ் தென் 60%க்கு வேறு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஸோ கிரேட்டர் தென் 60% ஃபார்முலா எடுத்து எழுதிக்கணும். T base V equal to 1.7813 minus 0.9332 log base 10 100 minus U percentage. U percentage என்றது எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு வேணுன்றதான் 10. மீது எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். கால்குலேட்டரில் போட்டுக்கலாம். 1.7813 minus 0.9332 into log 10 இருக்கு இல்லையா, அது லாகுனாவே log 10 தான். 100 minus 10. ஸோ log 10 பார்த்திங்கன்னா 1 தான் வரும். அதாவது லாக் பேஸ் 10 இந்த வேல்யூ 10னா டேரெக்டாக 1 தான். இப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணவே போதும் தான். இருந்தாலும் கேல்குலேட்டரில் போட்டு காட்டுறேன். 0.8481 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நமக்கு தெரியும் இந்த கன்சால்டேஷன் ஃபேக்டர் CV ஈக்குவல் டு TV D ஸ்கொயர் டிவைடட் பை T. ஓகேவா? இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சால்டேஷன் CV கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. 6 into 10 power minus 3. TVயோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 0.8481. அது எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டெப்த் வந்து 800 மீட்டர் ஸ்கொயர், அதாவது 8 மீட்டரு. அதை நான் சென்டிமீட்டரில் மாற்றிருக்கேன். எதுக்காகனா இங்கே பாருங்களேன், இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால் யூனிட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு. ஸோ 800 ஸ்கொயர் டிவைடட் பை T. ஸோ நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டு. இதோட வேல்யூ. இப்போ வர ஆன்சரு நமக்கு டைம் வந்து செகண்ட்ஸில் தான் வரும். இதை சால்வ் பண்ணலாம். 6 into 10 power minus 3 ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி கேல்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவல் சிம்பிள் வந்துடும். 0.8481 into 800 ஸ்கொயரு டிவைடட் பை இங்கே T இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் எக்ஸு. ஸோ ஷிஃப்ட்டு கேல்சி, உங்கள் கேல்குலேட்டரில் இன்னொரு தடவை ஷிஃப்ட்டு கேல்சி கொடுக்கணும். இதில் ஜஸ்ட்டு டேரெக்டாக ஈக்குவல் கொடுத்தனா போதும். எக்ஸ் ஈக்குவல் டு 9046400. நமக்கு ஆன்சர் டைரெக்டாக வந்துடும். இது வந்து செகண்ட்ஸில் இருக்குது. ஆனால் நமக்கு கொஷினில் பாருங்களேன், இயர்ஸில் கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த 120 mm செட்டில் ஆகிறதுக்கு இயர்ஸில் கொடுத்துருந்தாங்க. அப்போது
இதை நம்ம என்ன பண்ணோன்னா இயர்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். செகண்டை மினிட்டாக மாற்றுறதுக்கு ஒரு 60 செகண்ட்ஸ் தான் ஒரு மினிட்டு. அடுத்து அகெயின் 60 மினிட்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஹவரு. அடுத்து 24 ஹவர்ஸ் ஈக்குவல் டு 1 டே. 365 டேஸ் ஈக்குவல் டு 1 இயர். ஸோ இதை மொத்தத்தையும் பெருக்கி இதில் இதை வர ஆன்சரில் டிவைட் பண்ணணும். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். 9046400 டிவைடட் பை ஓப்பன் ப்ராக்கெட் 60. ஸோ 60 ஸ்கொயர்னு வச்சுட்டாலும் சரி தான், இல்லை 60 இருக்கிற மாதிரியே டைப் பண்ணிடுறேன், இது கன்ஃபியூஷன். நெக்ஸ்ட்டு 24 into 365 க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் பட்டன் 2.868 ஆர் 2.87 அப்படின்னு கூட எழுதிக்கலாம் இயர்ஸ். ஓகேங்களா, இது 90% கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம். நமக்கு அல்டிமேட் கன்சால்டேஷன் கேட்டிருக்கேன், அல்டிமேட் செட்டில்மெண்ட், அதாவது ஃபைனலாக இதுக்கு மேலே செட்டில்மெண்ட்டே ஆகாது, அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். நமக்கு ஃபார்முலாவே கொடுத்துருப்போம். இனிஷியல் செட்டில்மெண்ட் டிவைடட் பை ஃபைனல் செட்டில்மெண்ட் ஈக்குவல் டு டைம் ஃபேக்டர், இனிஷியல் டைம் ஃபேக்டர் டிவைடட் பை ஃபைனல் டைம் ஃபேக்டர், இல்லைனா T1 பை T2ன்னு சொல்லியிருக்கோம். இனிஷியல் செட்டில்மெண்ட் பர்சன்டேஜ் எத்தனைன்னு பார்க்கலாம். இப்போ இனிஷியல் செட்டில்மெண்ட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். 90% ஆஃப் செட்டில்மெண்ட்டுக்கு 2.868 இயர்ஸ் ஆகும்னு நமக்கு தெரியும். இப்போ தான் மேலே கண்டுபிடிச்சோம் இல்லையா, 2.868 இயர்ஸ் ஆகுன்னு கண்டுபிடிச்சோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இனிஷியல் பர்சன்டேஜுக்கு 2 இயர்ஸ் ஆகுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு U1 எத்தனை பர்சன்டேஜ்னு கிடச்சிருமா பாருங்கள். இந்த 0.9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை, அதாவது நீங்கள் உங்கள் கேல்குலேட்டரில் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு தான் போடணும், இதில் அவசியம் இல்லைன்றதால நான் போடல. 2 பை 2.868 போட்டோன்னா 0.752 ரைட்டா. அப்போ 75.2% தான் ஆகியிருக்கு. இப்போது நம்ம ரேஷியோ எடுக்கலாம். அதாவது 75.2%க்கு எத்தனை இயர்ஸ் ஆகியிருக்கு, 2 இயர்ஸு. ஓகேங்களா, அப்போது நமக்கு 100% தான் அல்டிமேட் செட்டில்மெண்ட். அப்போ எவ்வளோ ஆகுன்னு பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 into 2 டிவைடட் பை 75.2 அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். சாரி 1 minute, ஏதோ தப்பு பண்ணுறேன். செட்டில்மெண்ட்டோட வேல்யூ தான் கொடுக்கணும், மெச்சம் பர்சன்டேஜை கொடுக்கக்கூடாது. 1 minute. இப்போது செட்டில்மெண்ட்டோட பர்சன்டேஜ் நமக்கு தெரிஞ்சிச்சு. U1க்கு 75.2. ஃபார்மில் பாருங்கள், S1 பை SF ஈக்குவல் டு U1 பை U2. அதாவது SFன்றது ஃபைனல் செட்டில்மெண்ட். ஓகேங்களா, U1 தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 75.2. அந்த 75.2 எதுக்குன்னா நம்ம கொஷினில் 120 mm செட்டில்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு U2ன்றது 100%, அதாவது கம்ப்ளீட்டாக ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்குறோம். அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கான வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அது SFன்னு வச்சுக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை டிவைட் பண்ணலாம், இல்லைனா கேல்குலேட்டரில் அப்படியே போட்டுக்கலாம். 120 டிவைடட் பை ஆல்ஃபா க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ், எஸ்எஃப்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு 75.2 டிவைடட் பை 100 ஈக்குவேட் சாரி ஷிஃப்ட்டு கேல்சி, அகெயின் ஷிஃப்ட்டு கேல்சி கொடுக்கணும். பட் எனக்கு அது தேவையில்லை. இந்த கேல்குலேட்டரில் 159.57 mm இதுதான் ஃபைனல் செட்டில்மெண்ட்டு. பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வேல்யூவோட இது அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா இதுக்கு மேலே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் ஃபைனல் செட்டில்மெண்ட்டு. கொஷினில் இந்த மெத்தடில் அடிக்கடி உங்களுக்கு கேட்குறாங்க கொஷின்ஸு, பார்த்துக்கோங்க. நான் ஒரு கொஷின் தான் சால்வ் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ டைம் ஈக்குவல் டு 2.686 எதுக்கு 90% ஆஃப் கன்சால்டேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு அல்டிமேட் செட்டில்மெண்ட் கேட்டிருக்காங்க, அது ஃபைனல் செட்டில்மெண்ட் அல்டிமேட் செட்டில்மெண்ட் எல்லாம் ஒன்று தான். 159.57 mm. ஓகேவா, தேங்க்யூ.